True Light Network. Truly beyond truth. ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகளுக்காக தொடர்ந்து நேயர்கள் நீங்க ஜெபித்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் நீங்க ஜெபிக்கத்தக்கதான ஆசீர்வாதமான சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்பொழுதும் தலைப்பு செய்திகள். தன் கணவர் சார்லி கர்க்கை சுட்டுக் கொன்றவனை மன்னித்தார் எரிகா கர்க். இறுதி அடக்க ஆராதனையில் வெள்ளம் போல் திரண்ட மக்கள். உலகில் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை துவங்கிவிட்டதா? 666 அடையாளம் அடங்கிய மைக்ரோசிப் தயாரிப்பு ஆரம்பித்து விட்டதா? உலகில் என்ன நடக்கிறது? கனடா தெரு வீதிகளில் கலாச்சார ரீதியில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின கனடா தேசத்து ஜனங்கள். தேவனை மகிமைப்படுத்தும் வட இந்திய ராணுவ வீரர். கள்ள போதகர்கள் எச்சரிக்கை. ஆப்பிரிக்க போதகர் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் தேதியை அறிவித்திருக்கிறார். தி நார்த் கொரியா ஆஃப் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படுகிற எரிட்ரியன் தேசம். இந்தியாவில் கட்டாய மதமாற்ற சட்டம் மற்ற மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுமா? உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் என்ன? கிறிஸ்தவத்திற்கு ஆபத்தாக விளங்கும் முதல் 4 நாடுகளை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு. இந்த வார ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளின் சிறப்பான ஃபீல் த ரீல் என்கிற புதிய தொகுப்பு. ராஜஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை. இனி விரிவான செய்திகள். மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி இருக்கிறார். அதுவும் குறிப்பா சார்லி கர்க் அவர்களுடைய மரணத்தை குறித்து நம்மளுடைய செய்தி தொகுப்புல நம்ம அறிந்திருப்போம். அவருடைய மனைவி அவருடைய கணவரை சுட்டு கொன்றவரை மன்னிக்கிறதா அறிவித்திருக்கிறாங்க. அநேகர் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையில இந்த காரியம் அமைந்திருக்கு. அங்கு நடந்த காரியத்தின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி சுட்டு கொலை செய்யப்பட்ட அரசியல் ஆர்வலரும் சுவிசேஷகருமான சார்லி கிர்க்கின் இறுதி அடக்க ஆராதனை செப்டம்பர் 21ஆம் தேதி அரிசோனாவில் நடைபெற்றது. இந்த இறுதி அஞ்சலி ஆராதனை ஸ்டேட் ஃபார்ம் ஸ்டேடியம் இன் கிளன்டேல் என்ற மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அரசியல் தலைவர்கள் மற்றும் உலக நாடுகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்களும் பொதுமக்களும் இந்த இறுதி அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டனர். Charlie's murder was not just an attack on one man or one movement. It was an attack on our entire nation. That was a horrible attack on the United States of America. It was an assault on our most sacred liberties and God-given rights. The gun was pointed at him, but the bullet was aimed at all of us. That bullet was aimed at every one of us. யூடியூப் நேரலையில் மட்டும் 1 கோடிக்கும் அதிகமானோர் இந்த அடக்க ஆராதனையை பார்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 31 வயதே ஆன சார்லி கிர்க் குறுகிய காலத்திலேயே மாணவர்கள் மத்தியில் பிரபலமடைந்தார். தன்னுடைய 18 வயதிலேயே டர்னிங் பாயிண்ட் USA என்கிற இயக்கத்தை ஆரம்பித்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வாலிபர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றி மாணவர்கள் மத்தியில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். மாணவர்கள் மத்தியில் நிலவி வந்த LGBTQ+ சமூகத்தினரின் பாவத்தை கடுமையாக கண்டித்து வேதத்தின் அடிப்படையில் தைரியமாக போதனை அளித்தார். மாணவர்கள் கேட்கும் கடினமான கேள்விகளுக்கு தேவ ஞானத்தோடு எல்லாரும் ஆச்சரியம் அடையும்படி பதிலளித்தார்.
இவ்வாறு மாணவர்கள் நடுவே ஒரு அரசியல் மற்றும் ஆவிக்குரிய விழிப்புணர்வை கொண்டுவர 850 கல்லூரி வளாகங்களில் தனது டர்னிங் பாயிண்ட் USA நிறுவனத்தின் சிறு மாணவர் குழுக்களை அமைத்து நடத்தினார். கடந்த அமெரிக்க தேர்தலின் போது 25 பல்கலைக்கழகங்களில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை செய்தார். இவ்வாறு தீவிர பணி செய்த சார்லி கிர்க் மறைந்து விட்டாலும் அவர் விட்டு சென்ற பணி தீவிரமாக தொடரும் என அவருடைய மனைவி எரிகா கிர்க் அறிவித்துள்ளார். The world needs Turning Point USA. It needs a group that will point young people away from the path of misery and sin. It needs something that will lead people away from hell in this world and in the next. It needs young people pointed in the direction of truth and beauty. And so I promise you today, every part of our work will become greater. I am tremendously honored to be the new CEO of Turning Point USA. அது மட்டுமில்லாமல் சார்லி கிர்க்கை சுட்டுக் கொன்ற ராபின்சன் டெய்லரை மனதார மன்னிப்பதாக இறுதி அடக்க ஆராதனையில் கண்ணீர் மல்க எரிகா கிர்க் கூறினார். Father, forgive them, for they not know what they do. That man, that young man, I forgive him. இதை கேட்டு மக்கள் எழுந்து நின்று ஆர்ப்பரித்தனர். கோதுமை மணியாக அமெரிக்க மண்ணில் விழுந்த சார்லி கிர்க்கின் மறைவிற்கு பின்பு அமெரிக்க தேவாலயங்களில் வாலிபர்களின் வருகை அதிக அளவில் பெருகியுள்ளதாக CBN நியூஸ் வெளியிட்டுள்ளது. Teaching pastor Sammy Lopez of Honor Church in Orlando joins us now. So Sammy, there aren't many people in this world who knows more about what's going on in the church on the ground than you, my friend. So what are you seeing happening right now in the wake of this assassination? Yes, Rod, first of all, thanks for having me on, brother. You know what's amazing that I'm watching and seeing all over social media is this ignition, if you will, for spiritual movement. Individuals that have never been to church are going to church. Individuals that have not been going to church for a while are going back to church. People that never owned a Bible are buying Bibles. எரிகா கிர்க் டர்னிங் பாயிண்ட் USAயின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார். உலகமே போற்றும் இந்த மாமனிதனின் பணியும் தரிசனமும் தொடர் ஓட்டமாக தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலகில அந்தி கிறிஸ்துவின் ஆதிக்கங்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பித்து விட்டதா? 666 என்கிற முத்திரையை குறித்து நம்ம அறிந்திருப்போம். ஆனா என்ன காரியங்கள் அதை அடிப்படையாய் வைத்து நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ள அந்தி கிறிஸ்து என்னும் மிருகத்தின் முத்திரை தயாரிப்பு துவங்கிவிட்டதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். பிரபல உலக பணக்காரரான எலான் மஸ்க் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி சாதனை படைத்து வருகின்றார். அவர் ஆரம்பித்த SpaceX நிறுவனம் விண்வெளி ராக்கெட் கண்டுபிடிப்புகளில் முதன்மை வகிக்கின்றது. சமீபத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அகப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் போன்ற விண்வெளி வீரர்களை SpaceX நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலமாக இவர்கள் அனைவரும் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். உலக அளவில் பிரபலமடைந்த எலான் மஸ்கின் நிறுவனம் ஆரம்பித்த ஆய்வு நிறுவனம் தான் நியூராலிங்க் ஆகும். இந்த நியூராலிங்க் சிப்பை குறித்து தகவலை ஏற்கனவே நாம் கிறிஸ்துவ செய்திகளில் அறிவித்திருக்கிறோம். இந்த நியூராலிங்க் சிப் மனித மூளையின் பகுதியில் பொருத்தப்பட்டு மனிதன் தன் மூளையால் சிந்திப்பதை கம்ப்யூட்டர் எளிதாக கண்டுபிடித்து செயல்படுத்தினது. உலகில் பல மனிதர்களில் சோதனை மற்றும் ஆராய்ச்சிக்காக இந்த நியூராலிங்க் சிப் பொருத்தப்பட்டு உயிருடன் வாழ்ந்து வருகின்றனர். சமீபத்தில் நியூராலிங்க் உலக சந்தையில் விற்பனை செய்ய இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ போர்டு IRB ஒப்புதல் அளித்துள்ளது. இது ஒரு மாபெரும் சாதனை என எலான் மஸ்க் தன் நியூராலிங்க் நிறுவனத்தை போற்றி புகழ்ந்து பாடி வருகின்றார்.
இந்த நியூராலிங்க் நிறுவனத்தில் ஏற்கனவே பல பில்லியன் பணத்தை மூலதனம் செய்த தொழில் அதிபர்கள் உள்ளனர். இந்த நியூராலிங்க் பொது விற்பனைக்கு வந்துள்ளதால் இந்த மைக்ரோசிப்பை தங்கள் மூளையில், அதாவது தலையில் பொருத்திக் கொள்ள ஏராளமான மக்கள் முன் வந்துள்ளனர். இந்த மைக்ரோசிப் மனித சிந்தனையை மட்டுமல்ல, மனிதனின் அன்றாட வாழ்க்கையும் வங்கி கணக்கு மற்றும் பண பரிமாற்றங்களை எளிதாகவும் செய்கிறது. இந்த மைக்ரோசிப்பை கூடிய விரைவில் கையின் மணிக்கட்டிலும் பொருத்தி பயன்படுத்த ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த நியூராலிங்க் என்னும் வார்த்தையை கிரீக் ஐசோப்சாஃபி, அதாவது பிபிலிக்கல் ஜியோமெட்ரியாவில் எண்கள் அடிப்படையில் கணக்கிட்டால் 666 என்னும் தொகை வருகின்றது என்பது அதிர்ச்சியான தகவல். ChatGPTயில் நியூராலிங்க் கிரீக் கால்குலேஷன் என்று டைப் செய்தால் 666 என்று விடை கொடுப்பதை நாம் காணலாம். ஆக உலகில் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கான அடையாளங்களும் மனிதனை கட்டுப்படுத்தும் நவீன சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்பதே உண்மையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும் படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 என்ற வசனத்தின்படி. பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த சந்ததி உலகத்தின் கடைசி சந்ததியாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். மகா கொடிய உபத்திரவ காலம் வருகின்றது. நம்மையும் நமது சொந்த பந்தங்களையும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். மாராநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகின்றார். கனடா தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் அக்கினி பரவி கொண்டு வருது. அங்க இருக்கிற ஜனங்கள் வீதி தெரு ஓரங்கள்ல அநேகர் கூடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடக்கிற காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா அமைந்திருக்கு. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கனடாவில் உள்ள டொரண்டோ என்கிற இடத்தில் 25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஜீசஸ் இன் தி சிட்டி என்கிற நிகழ்ச்சி இப்பொழுது ஜீசஸ் இன் தி சிட்டி 26th Annual Parade and Festival என்கிற தலைப்பில் இந்த மாதத்தில் நடைபெற்றது. இது செப்டம்பர் 6ஆம் தேதி குயின்ஸ் பார்க் என்கிற இடத்தில் சுற்று வட்டாரத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் கனடா ஜனங்கள் கலந்து கொண்டு ஊர்வலம் சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தெருக்களில் வேத கதாபாத்திரங்கள் நாடகங்களை நடத்தி கனடா ஜனங்கள் அனைவரும் அவர்கள் பாரம்பரிய உடையில் நடனமாடி தெருக்களில் தேவனை ஆராதித்தனர். இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் தேச கொடியை கையில் பிடித்து ஊர்வலம் சென்று இறுதியாக குயின்ஸ் பார்க் என்கிற இடத்திற்கு வந்து ஒன்றாக சேர்ந்து தேவ ஆராதனை நடத்தினார்கள். இந்த ஆராதனையில் வெளிநாட்டவர்கள் அநேகர் கலந்து கொண்டனர். தென்கொரியாவில் இருந்தும் ஜனங்கள் வந்து கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜீசஸ் இன் தி சிட்டி என்கிற நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 25,000 ஜனங்கள் கலந்து கொண்டதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேவன் கனடா தேசங்களில் மிகப்பெரிய அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. ஒரு வடமாநில ராணுவ வீரர் ஆண்டவருடைய நாமத்தை எவ்வாறா மகிமைப்படுத்தி இருக்கிறார்? அடுத்ததாக கள்ள போதகர்களின் ஆதிக்கம் பெருகி கொண்டு வருகிறதா? மட்டுமல்ல, தி நார்த் கொரியா ஆஃப் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படுகிற தேசம் என்ன அப்படிங்கிறத குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 47வது சிறுவர் விழா
அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அரசு விடுமுறை. வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரி ஆஷ்லி எபனேசர் ஆகியோர் தேவ செய்தி அளித்து சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். இனிமையான ஆக்ஷன் சாங், பப்பட் ஷோ, கேம்ஸ், ஸ்டோரி, ஆராதனை நேரம், அபிஷேக நேரம் மற்றும் மகிமையான ஜெப வேளைகளும் உண்டு. மதிய உணவு கொண்டு வரவும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கடைசி கால எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பிரகாசித்திட அழைத்து வாருங்கள். தொடர்புக்கு 9488375315. இஸ்மவேல் யார்? துஷ்ட மனுஷன் எப்படி மாறினான்? முகமது நபி இஸ்மாயில் அவர்கள் சந்ததியில் பிறந்தவரா? ஆபிரகாமுக்கும் மக்கா நகருக்கும் உள்ள தொடர்பு என்ன? பலியிட கொண்டு போகப்பட்ட மகன் யார்? இஸ்மவேலா, ஈசாக்கா? ஆகார், இஸ்மவேல் வாழ்ந்த பகுதி எது? இஸ்மவேல் சந்ததிகள் என்ன ஆனார்கள்? போன்ற பல கேள்விகளுக்கு இந்த புத்தகம் ஆய்வு வடிவில் விடையளிக்கிறது. இப்பொழுது பரபரப்பு விற்பனையில் உங்கள் பிரதிக்கு வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாங்கி வாசியுங்கள். வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்மவேல் சந்ததிகள் யார் இப்பொழுது கிடைக்கிறது. அவைலபிள் நவ். கான்டாக்ட் 98 94 67 7 000. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு ராணுவ வீரர், குறிப்பாக வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அநேக விளையாட்டு வீரர்கள், ராணுவ வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறத நம்ம செய்தி தொகுப்புல நம்ம பார்த்து கொண்டு வரோம். இவர் ராணுவ வீரராய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை எவ்வாறு மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம். இணையதளத்தில் தேவனை மகிமைப்படுத்துவது போல அநேக காணொளிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைய காலம் நவீன காலம் என்பதால் சுவிசேஷத்தை மற்றும் தங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை பாடல் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் அநேகர் வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த காணொளியில் என்ன ஆச்சரியம் என்றால், வட இந்தியாவை சேர்ந்த 2 ராணுவ வீரர்கள் ஒன்று சேர்ந்து இந்தி மொழியில் நன்றியோடு நான் துதிப்பேன் என்கிற பாடலை பாடியிருக்கின்றனர். அழகிய குரலில் பாடப்பட்ட அந்த பாடலின் காணொளி உங்கள் பார்வைக்கு. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, है यीशु मेरे खुदा, उपकार तेरे है बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद. युगता युगता से भर के दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से भर के दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं. இந்த கடைசி காலத்துல கள்ள போதகர்கள், கள்ள ஆராதனை செய்கிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகமா எழும்புவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவின் வருகை இந்த தேதியில இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதியை ஒரு போதகர் அறிவித்திருக்கிறாரு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. கடைசி காலத்தில் அநேகர் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதாகம வசனம் சொல்லுகிறது. அதேபோல் அநேகர் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கின்றனர் என்கிற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது கூட இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் நாளை கூறி தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியுள்ளனர். இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்த ஜோஷுவா மலேக்கிலா என்கிற போதகர் இயேசுவின் 2ஆம் வருகை செப்டம்பர் மாதம் 23 நடைபெறும் என்று தேதிகளை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அநேக தொலைக்காட்சிகளில் பேட்டி அளித்திருக்கிறார். The rapture that will happen in 14 days on the 23rd of this month, that storm is brewing and is ready to take over the world. The date of the 23rd, which is going to be the rapture of the church,
this date is irrefutable. It's final. It is final. ஆனால் மனுஷகுமாரன் வரும் நாழிகை பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது. தேவ தூதர்களும் மனுஷகுமாரனும் அதை அறியார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் இப்போது நாம் செப்டம்பர் 23 கடந்து வந்து விட்டோம். இதுபோன்று உலகம் அனைத்திலும் கடந்த 1500 வருடங்களில் 200 தடவைக்கும் மேல் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளம் உண்டு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பது உண்மை. ஆனால் அந்த நாளிகை பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். அதனால் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். த நார்த் கொரியா ஆஃப் ஆப்பிரிக்கா என்று எரிட்ரியன் தேசம் அழைக்கப்படுது. இந்த ஒரு பேர் இந்த தேசத்திற்கு எதற்காக வந்தது, அப்படி அங்க காரியங்கள் என்னவாக நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்பின் மூலமா வாங்க பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் வடகொரியா என்று அழைக்கப்படுகிற இந்த எரிட்ரியா தேசம் எதனால் நார்த் கொரியா ஆஃப் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படுகிறது? இங்கு உள்ள கிறிஸ்துவர்களின் நிலைதான் என்ன? அதாவது இங்கு இருக்கும் சட்டத்திட்டங்களும் வடகொரியாவின் சட்டத்திட்டங்களும் ஒரே போன்றே இருக்கும். 1993 இந்த எரிட்ரியா தேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கும் இசாயாஸ் ஆஃப்வெர்கி மூலமாக இந்த தேசம் கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கின்றது. இங்கு அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடாது. அரசியல் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. மீடியா தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. யாராவது இங்கு உள்ள தகவல்களை வெளியே சொன்னால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தின் ஆதிக்கத்தினால் வெளி தேசங்களுக்கு தப்பி செல்கின்றனர். இந்த தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் இராணுவத்தில் கட்டாயப்படுத்தி இணைக்கின்றார்கள். வடகொரியாவில் நடக்கப்படும் அனைத்து கொடுமைகளும் இங்கேயும் நடைபெறுகிறது. அதனால் தான் எரிட்ரியா தேசம் ஆப்பிரிக்காவில் உள்ள வடகொரியா என்று அழைக்கிறார்கள். இங்கிருக்கும் கிறிஸ்துவர்கள் மிகவும் உபத்திரவப்படுத்தப்படுகின்றனர். இங்கு சபைகள் ஆராதனை செய்வது அனைத்தும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அநேக கிறிஸ்துவர்கள் இன்னும் சிறைசாலைகளில் வாழ்ந்து வருகின்றனர் என்று தகவல் கூறுகின்றது. கிறிஸ்துவர்கள் தங்கள் விசுவாசத்தை வெளியே கூறினால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். பிரியமான தேவ ஜனங்களே, எரிட்ரியா தேசத்தில் வாழும் கிறிஸ்துவர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். இந்தியாவின் கட்டாய மதமாற்ற சட்டத்தை குறித்து உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிற அதிரடி நடவடிக்கை என்ன? அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தான நாடுகளாக கருதப்படுகிற நாடுகள் எவை? அடுத்ததாக ஃபீல்டரில் என்கிற ஒரு சிறப்பு தொகுப்பு நேர்களுக்காக காத்து கொண்டிருக்கு. அடுத்ததாக ராஜஸ்தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறையின் காரியங்கள் என்ன என்பதை குறித்ததான செய்தி தொகுப்புகளை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாகர்கோவிலில் இயேசு விடுவிக்கிறார் அற்புத பெருவிழா. அக்டோபர் மாதம் 4, 5 ஆகிய தேதிகளில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இடம் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானம், நாகர்கோவில். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்கள் அற்புதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம், இழப்புக்கு மேல் இழப்பு, தோல்விகளுக்கு மேல் தோல்வி, அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும், உங்கள் ஏமாற்றங்களின் ஆசீர்வாதமாய் மாறும். பாவ போராட்டமா, வியாதியின் வேதனையா, பிசாசின் கட்டுகளா, கடன் பிரச்சனையா? நீங்கள் எதிர்பார்க்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள குடும்பமாக வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 7581555003 மற்றும் 9865189883. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்தியாவின் கட்டாய மதமாற்ற சட்டத்திற்கான காரியங்கள் அநேகமா நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்புகளுக்கு முன்னர் நம்ம பார்த்திருப்போம். உச்சநீதிமன்றம் இதை குறித்து ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்குது. அப்படி என்ன காரியங்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான காரியங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
இந்தியாவில் மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் ஆளுகை மாநில அரசியல் கட்சிகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். இதனால் ஏராளமான கிறிஸ்துவர்கள், போதகர்கள், மிஷனரிகள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவு பல வருடங்களாக சிறைச்சாலைகளில் துன்பப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர். சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான மதமாற்ற தடை சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 1 கோடி வரை அபராதம் செலுத்த வேண்டிய கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட இருந்தது. இதை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட மதமாற்ற தடை சட்டத்திற்கான காரணத்தை 4 வாரங்களில் தெரிவிக்கும்படி கெடு கொடுத்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எந்த ஒரு கட்சியும் மத வன்முறையாளர் இயக்கமும் எதிர்பார்க்கவில்லை. உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளித்து மாநிலங்கள் கொடுக்கும் பதிலின் அடிப்படையில் மத மாற்றத்திற்கு எதிராக இயற்றப்பட்ட சட்டங்களை பராமரிப்பதா அல்லது நீக்குவதா என்பதை உச்சநீதிமன்றம் அறிவிக்கும். எனவே அன்பான தேவ ஜனங்களே, இந்த 4 வாரங்களில் உங்களுக்கு எத்தனை பணிகள் இருந்தாலும் நம் அனைவரும் மனதார நமது தேசத்திற்காக ஜெபித்து அந்த 12 மாநிலங்களில் உள்ள கடுமையான சட்டங்கள் ரத்து செய்யப்பட பாரத்துடன் ஜெபிப்போம். இதுபோன்று மசோதாக்கள் மற்றும் சட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இயற்றப்படக்கூடாது என்றும் அரசியல் அமைப்பின்படி இந்த நாட்டில் மத சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். மத்திய அரசாங்கம் கொண்டு வராத இந்த சட்டங்கள் ஆளும் மாநில கட்சிகளால் மதவாதிகளின் பின்புலத்தினால் நடைபெறும் இந்த சூழ்ச்சிகள் கர்த்தரால் தடுத்து நிறுத்தப்பட திருச்சபையாக, தனிநபராக, குழுவாக, குடும்பமாக ஜெபியுங்கள். இந்தியா முழுவதும் சுவிசேஷ பணியில் ஈடுபட்டு வரும் நற்செய்தியாளர்களின் பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவங்கள் உலக அளவுல பெருகி கொண்டு வருது. கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதும் சபைகள் இடிக்கப்படுவதுமான செய்திகளை நம்ம செய்தி தொகுப்புகள்ல கேட்டுக்கொண்டு வரோம். கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தாக கருதப்படுகிற 4 நாடுகள் என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓபன் டோர்ஸ் நிறுவனத்தின் கணக்கெடுப்பின்படி உலகத்தில் 4 தேசங்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக கருதப்படுகிறது. அதில் முதலாவது வடகொரியா. இது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஆபத்தான தேசமாகும். இங்கு ரகசிய சபைகள், ஆராதனை போன்ற காரியங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. பைபிள் வைத்திருந்தால் அவர்கள் கொல்லப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. வடகொரியாவில் கிறிஸ்தவர்கள் படும் பாடுகளை குறித்து நாம் கடந்த கிறிஸ்தவ செய்திகளில் பார்த்தோம். இரண்டாவது சொமாலியா. இங்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு இரக்கமே கிடையாது. மரண தண்டனை கூட கொடுக்கப்படலாம். ஆனாலும் சில சபைகள் ரகசியமாக இருக்கிறது. இங்கு மீடியா மூலமாக சில ஊழியங்கள் நடந்து வருகிறது. சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகின்றனர். ஆனால் அதே சமயம் எழுப்புதலும் சிறிய அனல் பொறியாய் எரிகிறது. மூன்றாவது இடம் ஏமன். இங்கு ஹவுதி மத தீவிரவாதிகளால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக தாக்கப்படுகின்றனர். வீட்டு சபைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம். அநேக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகின்றனர். நான்காவது லிபியா. இங்கேயும் மத வன்முறையாளர்களால் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான அச்சுறுத்தல் இருந்து வருகிறது. இங்கு இஸ்லாமிய மதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறியவர்கள் கொலை செய்யப்படும் அபாயம் உள்ளது. இங்கு இருக்கும் வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் கடத்தப்படுகின்றனர், கொடுமையாக தாக்கப்படுகின்றனர். இந்த அனைத்து தேசங்களுக்காகவும் நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். தேவன் சீக்கிரத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக. நேயர்களே, இந்த வாரத்திலிருந்து ஃபீல் த ரீல் என்கிற ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பின் காரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. சுவாரஸ்யமான கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரவி கொண்டிருக்கிற அநேகரால பேசப்படுகிற சுவாரஸ்யமான ரீல்ஸின் காரியங்களை நீங்க நம்ம செய்தி தொகுப்பின் மூலமா பார்க்க போறீங்க. நீங்களும் அந்த மாதிரியான காரியங்களை பார்க்கிறீங்க, அதன் மூலமா உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா அதை நீங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலின் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா அந்த வீடியோவையும் நம்மளுடைய செய்தி தொகுப்புல நம்ம பகிர போகிறோம். இந்த வார இந்த செய்தி தொகுப்பின் ஃபீல் த ரீல் என்ன என்பதை வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதுவாய் இருப்பான். அட அறிவு கட்டவங்களா, எங்கடா வரீங்க? முட்டா பையலடா நீங்க. டேய் இவன் பாரு, டேய் மூடன், டேய் அட முட்டா பையல, அறிவு இல்ல, கால்ல வந்து மிதிக்கிற. ஏன் தோல்ல வந்து ஏற வேண்டியதானே? என்ன ப்ரோ? சாரி, இட்ஸ் ஓகே. இல்லையா? அட முட்டா பையல, இன்னுமாடா நிக்கிற? போடாங்கட்டு.
ஐயோ அட முட்டா பையல அறிவில்ல என்னடா வா ஏய் யாரா நீ இங்க வா என்ன நிறைய பேர் வராங்க ஏய் பேசிட்டு இருந்தோம்யா ஏய் தண்ணிய மேல ஊத்திட்டாப்லப்பா வந்து இயேசுவே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேரை தேவையில்லாம திட்டிருக்கேன். இனிமே நான் அப்படி திட்டாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். கரண்ட் கட் ஆயிருச்சா? கண்ணை மூடி தானடா ஜோம் பண்ற, அப்புறம் எதுக்குடா கரண்ட்? அட முட்டா பையல. ராஜஸ்தான்ல எழுப்புதல் தீவிரமா பரவி கொண்டிருந்தாலும் மறுபுறம் ராஜஸ்தானின் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான வன்முறையின் காரியங்கள் அதிகரித்து கொண்டு வருது. அங்கு என்ன காரியங்கள் நடக்குது என்பதை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ராஜஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் சமீப நாட்களில் அதிகமாகி பெருகிக் கொண்டிருக்கிறது. மத வன்முறையாளர்கள் கிறிஸ்தவ சபைகள் மற்றும் போதகர்களின் வீடுகளை குறிவைத்து காவல் அதிகாரிகள் கண்முன்னாகவே தாக்குகின்றனர். இதுவரை 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் ராஜஸ்தானில் 2 இடத்தில் நடந்த தாக்குதலின் காணொளிகள் உங்கள் பார்வைக்கு. प्रभु के बारे प्रभु कौन पैसा नहीं मिलता। यीशु मसीह क्या चाहते हो? यीशु मसीह से और हिंदू दही देवताओं गाड़ी रखते हो। कैसे करते हो भाई? कैसे करते हो? एक सेकंड रोक दो। कैसे करते हो? कैसे मतलब प्रचार कैसे करते हो? यीशु मसीह की कहानी सुनाते हैं। हाँ क्या कहानी? कौन से धर्म के बच्चों को सुनाते हो? हॉस्टल में एक साल का कितना पैसा लेते हैं? ராஜஸ்தானில் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் போதும் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் நடக்கும் போதும் மத வன்முறையாளர்கள் திட்டம் செய்து தாக்குதல் நடத்துகின்றனர். இதுபோன்று ராஜஸ்தானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவன் ராஜஸ்தானில் இருக்கும் கிறிஸ்தவ போதகர்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம். நேயர்களே, இந்த வாரத்தின் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ள மறவாதிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. அடுத்த வாரமும் உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட்ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.